அங்க அப்படி போயிட்டு இருக்குது. எப்படி எல்லாம் பார்க்கலாம் சொல்லுவாங்க. ஜனநாயகம் படம் பார்த்துட்டா எனக்கு அதில் விருப்பம் இல்லை, எனக்கு போராட்டத்தில் விருப்பம் இல்லையா. ரொம்ப நாளா வந்து நம்ம கண்ணில் பட்டுட்டே இந்த ஒரு தேட்டர் ரிட்ஜி சினிமாஸ். நீ ஏன் இன்ஸ்டாகிராம்ல பேசிட்டு இருக்க? போ, நீ டெல்லி கிளம்பு. நான் நேற்று வரைக்கும் என்ன படம் இது ஒடிசி ஒடிசி படம் பார்த்து நீ சுத்திட்டு இருந்த நாய்ங்க. ஃபிஃபா வேர்ல்டு கப் பார்த்துட்டு அது எப்படி உங்களுக்கு ஜனநாயகன் பார்க்க மனசு வருது? வர்ற வழியில வண்டி அப்படியே கிட்டுக்குன்னு ஆடுதா? காத்துக்கு ஆடுதா இல்ல ரெண்டு வெயிட்டுக்கு ஆடுதா? இனிமையான காலை பொழுது. ஸோ கரெக்டாக 5:57 ஆச்சு, ஜூலை 24. சரி பங்காளி, காலை வணக்கம் பங்காளி. வணக்கம். சத்தியமா நான் என்னால் இன்னும் நம்ப முடியல, நீ ஏன் கூட வந்திருக்கிற, அதுவும் இந்நேரத்துக்கு, அதுவும் அந்த ஊருக்கு, அந்த தேட்டருக்கு. சொல்லிடலாம், அது மதுரைக்கு. பீஸ்ட் படத்துக்கு நானும் பங்காளியும் போயிருப்போம், லியோ நானும் பங்காளியும் போயிருப்போம். ரெண்டுமே வாரண்டி நீ வால்டர் போட்டேன். ஆனால் இதுக்கு எப்படி கடைசியில் இந்த ஒன் லாஸ்ட் ரிவ்யூ. பட் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேட்டர் ரிவ்யூ பண்ண போகிறோம். நல்லா இருக்கேன். ஸோ ரொம்ப நாளாக வந்து நம்ம கண்ணில் பட்டுட்டே இந்த ஒரு தேட்டர் ரிட்ஜி சினிமாஸ். ரிட்ஜி வந்து மொத்தம் 2-3 இருக்கா? ரிட்ஜி ஷா சினிமாஸ் ஒன்று, ஷா பானு ஒன்று விருதுநகர்ல இருக்கு, அப்புறம் இன்னொன்று ஒன்று திருமங்கலத்தில் இருக்கு. இப்போ நம்ம போகிறது வேணா வந்து ரிட்ஜி ஷா சினிமாஸ். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீன் போகிறோம், RXL. அந்த ஸ்க்ரீனை வந்து பார்க்கணுன்றதுக்காக தான் வந்து ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா வந்து அந்த பர்பிள் லைட்டு, அந்த லைட் தான் மெயின். அந்த லைட்டுக்காக தான் வந்து நம்ம இன்னைக்கு போகிறது. ஸோ லைட்டுக்கு ஏற்ற சீட் கலரு. இது வந்து வேணா சென்னை அந்த ரோஹின்ல வரும்ல, அதே மாதிரி வந்து இங்கே வந்து வச்சிருக்காங்க. அங்கே போகணும்னு சொல்லிட்டு பங்காளி வந்து சொல்லாமல் சொல்கிறாங்களா, பர்பிள் ஷர்ட் போட்டு. ஆமாம், எப்படி வேறலா இந்த விஷயம் வந்து நம்ம பங்காளிக்கே தெரியாது. ஏன்னா இதுதான் புதுசு வாங்கினது, நல்லா போட்டேன். மணி இப்போ கரெக்டாக வந்து 5:55 ஆச்சு. ஒரு படம், லாஸ்ட் படம். கேட்க ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல? ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னடா இது? பரவாயில்ல, அவரு மொத்தமாக விட்டுட்டு போயிருந்தா கொஞ்சம் வருத்தம் இருக்கும். நமக்காக திரும்ப வந்திருக்காரு, அரசியல் வந்திருக்காரு தான். பட் இருந்தாலும் இந்த அது ஒரு ஆறுதலாக இருக்குது. இந்த ஃபர்ஸ்ட் லுக்கு, மூவி டீசர், ட்ரெய்லர், லுக்கு, பாட்டு யோசிச்சு பாருங்க. நேற்று வந்து படம் ரிலீஸ் இன்னைக்கு ஜூலை 24. ஸோ எங்கே பார்த்தாலும் ஸ்டோரி அது இதுன்னு. இதுக்குள்ளே சில பைத்தியக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா பெரிய மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அந்த டெல்லி நீட் ப்ரொட்டஸ்ட் அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஆனால் வந்து அங்கே அப்படி போயிட்டு இருக்குது. எப்படி எல்லாம் பார்க்கலாம் சொல்லுவாங்களே, எப்படி நீ பார்க்கலாம்? ஜனநாயகம் படம் பார்த்துட்டா எனக்கு அதில் விருப்பம் இல்லை, எனக்கு போராட்டத்தில் விருப்பம் இல்லையா. அப்படி ஏதாவது வந்து உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து சோறுதிங்காதீங்க, எதுவும் பண்ணாதீங்க, கிளம்பி நேரம் அங்கே போய் போராட்டம் பண்ணுங்க. நீ ஏன் இன்ஸ்டாகிராம்ல பேசிட்டு இருக்க? போ, நீ டெல்லி கிளம்பு. நான் நேற்று வரைக்கும் என்ன படம் இது ஒடிசி படம் பார்த்து நீ சுத்திட்டு இருந்த நாய்ங்க. ஃபிஃபா வேர்ல்டு கப் பார்த்துட்டு அது எப்படி உங்களுக்கு ஜனநாயகன் பார்க்க மனசு வருது? அது வந்து கஷ்டம் தான், நான் இல்லைன்னு சொல்லல. அது மெஸ்ஸி ரிட்டையர் ஆயிட்டாராம், கப் அடிக்காம மெஸ்ஸி ரிட்டையர் ஆயிட்டாராம். ஃபீலிங்ஸ் வேற உங்களுக்கு. உங்களுக்கு அங்கே வந்தா ஃபீலிங்கு, நாங்கள் இங்கே வந்தா எங்களுக்கு இதாடா கொண்டா ரத்தம், எங்களுக்கு கொண்டா தக்காளி சட்னிடா. ஓகே, நம்ம கிளம்பலாம் சரியா? ஸோ நேராக வந்து இப்போ எந்த ஸ்டாப்பும் கிடையாது. ஏன்னா வந்து ஷோ வந்து பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு. ஆமாம், சீக்கிரம் போய். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மூவி ரிவ்யூ கிடையாதுடா. அது நம்ம தனியாக அங்கே போய் பேசிக்கலாம். இப்போ படம் பார்த்துட்டு சும்மா vlog மாதிரி ஸ்க்ரீன் 1 ஸ்க்ரீன் 2 தேட்டர் எப்படி இருக்கலாம் அதை பற்றி நான் வீடியோ கிளம்புமா போகலாம். சரி, சேனல் யாராவது புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிட்டு பாருங்க. ஸோ இப்போ அடுத்து நம்ம நேராக போயிட்டு வந்து டீ அடிக்கணும். டீ எங்கே அடிக்கலாம்? எங்கே வேணா அடிக்கலாம், சீக்கிரம் அடிக்கலாம். கொஞ்சம் நம்ம பாதி தூரம் போயிடுவோம். ஓகே, அங்கே போய் ஹைவேல பேக்கரி இருக்கும், அங்கே போய்க்கலாம். ஓகே நம்ம போகிறது ஃபுல்லாக ஹைவே தான் வந்து போக போகிறோம். இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேட்டையன் vlog போயிருப்போம்ல, அங்கே கரெக்டாக அந்த ஸ்பாட் நின்றுருக்கோம். இதே இடம் தான், அந்த டான்ஸ் ஆனோம்ல மனசில். ஐயோ சரி, கிளம்புமா? சேனல் யாராவது சொல்லிட்டுனா கம் ஆன் லெட்ஸ் கோ. சூப்பராக அப்படியே காற்று சில்லுன்னு அடிக்குது, குளுன்னு இருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வண்டிக்கு போயிட்டு பெட்ரோல் போகணும்டா. உட்கார். டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா சில பக்கம் வந்து ரொம்ப அநியமாக பிளாக்லாம் விற்கிறாங்க. இது என்னால இது மாறவே மாறதில்ல. தயவு செஞ்சு வந்து பிளாக்லாம் வாங்காதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணி இங்கே ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இங்கே ஒன்றும் கூடி முழி போகிறது கிடையாது. நமக்கு வந்து மூவி பார்க்கணும் தான், அதுக்கு இவ்வளோ காசு கொடுத்துலாம் வந்து பார்க்கணும்லாம் அவசியம் கிடையாது. சரி வாங்க அப்படியே போகலாம். பங்காளி வந்தாச்சு. எங்க தேட்டர் வரல, இப்போதான் வந்து டோல்கேட் வந்துருக்கோம். வர்ற வழியில வண்டி அப்படியே கிட்டுக்குன்னு ஆடுதா? காத்துக்கு ஆடுதா இல்ல ரெண்டு வெயிட்டுக்கு ஆடுதா? ஒரு அளவுமே தெரிய மாட்டேங்குது. ஆனா அது மாதிரி ஜாலியா இருக்குது. விடிய காலைல கிளம்பி போறதே ஒரு ஜாலியான ஒரு. ஆமா, விடிய காலைல எந்திரிச்சு கிளம்பி குளிச்சுட்டுலாம் போறது செம்மையா இருக்குது. நாங்க பைக்ல போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஆமா, எப்ப நம்ம கடைசியா பைக்ல போனோம்? நம்ம எல்லாம் சேர்ந்து போனது எப்ப? சங்கு ப்ரோ வந்தப்பயா? சங்கு ப்ரோ மிஸ் யூ ப்ரோ. காத்திருந்தா அன்பேடா. உங்க ஸ்மைல் கியூட்டா இருக்கு. உனக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம வந்து எல்லாம் சேர்ந்து போறப்ப வந்து இந்த டோல்கேட் தாண்டி தான் ஒரு கடையில சாப்பிட்டுருப்போம், சின்ன கடை. அந்த வீடியோ போட்டு நம்ம டோல்கேட் டிஃபன் சொல்லிட்டு.
நான் பங்காளி ஒரு வடை ஒரு சமோசா ஒரு ஹார்லிக்ஸ். சார் வந்து டீ காஃபிலாம் குடிக்க மாட்டார், ஒன்லி ஹார்லிக்ஸ் பூஸ்ட் போன்விட்டா. என்ன சவுண்டு எனக்கு ஒன்று வேணா புரியல, ரொம்ப நேரம் போகிற மாதிரி இருக்குது. ஆனால் பார்த்தா கிலோமீட்டர் 4 தான் இருக்குது. 2 மூட்டை எதுக்கிட்டு வண்டி போவோம் நம்மளே. ஸோ மணி இப்போவே வந்து 8:37. ஷோ வந்து 9 மணிக்கு. நீ எப்போ போக போகிறேன்னு தெரியல. இப்போ பங்காளி ஓட்டாப்புல 1 மணி நேரம் கழிச்சு. ஸோ நான் தான் ஓட்டிகிட்டு இருந்தேன் வந்ததுலேருந்து. Hours later. என்ன தொங்கிருச்சு? ஏய் ஏய் டாமி எந்திரி. ஏய் ஐயோ சவா ஒன்றும் முடியல. ஓரமாக அப்படியே வந்து படுத்தாச்சு. மணி 3:15 ஆச்சு. இன்னும் வெயில் உச்சி வெயில் அடிக்குது. என்னடா டே, மே ஜூன் ஜூலை முடிஞ்சு ஜூன் முடிஞ்சு ஜூலையே முடிய போகிறா. இன்னும் என்னடா உச்சி வெயில் டே முடியலடா. எப்பா டே வர்றா. ஹைவேல வந்து ஓரமாக அந்த இதில் வந்து உட்காந்தாச்சு. மணி 3:15 இன்னும் வெயில் அடிக்குது. 3:15 கொஞ்சம் இறங்கினா பரவாயில்ல. ஃப்ளோவில் ஏண்ணே கொஞ்சம் தான் இங்கே உட்காந்து ஆல்ட்டு போட்டோம். டம்மு டும்மு கிரு குரு கரு கருன்னு வந்துக்கிட்டே இருக்கு சவுண்டு. ஏதோ ஒரு நிமிஷம் கேட்க பாருங்க. இப்போ லைட்டாக அப்படியே கண்ணை மூடலான்னு முன்னோம்னா இது கொஞ்சம் பரவாயில்ல. அந்த ஒரு பெரிய லாரி போச்சு பாரு, உருக்குன்னு சவுண்டு. அம்மா ஒரு செகண்ட் நெஞ்செல்லாம் அப்படியே பதவிச்சா சாமி. சரி பங்காளி, தேட்டர் எப்படி இருந்துச்சு? தேட்டர் பக்காவாக இருக்குது, செம்மையாக இருக்குது. இப்படி ஒரு தேட்டர் நம்ம ஊர்லாம் போயிடுச்சா? மெயினாக அந்த நல்ல அந்த மாசான சீன் வரும்போதுலாம் அந்த ப்ளூ கலரில் ஒரு லைட்டு போட்டுருவாங்க, எஃபெக்ட் பயங்கரமாக இருக்குது சவுண்டு. ஸோ இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் படத்தையும் வந்து பார்த்தாச்சு. படமும் வந்து ஓகே பயங்கரமாக இருந்துச்சு. அண்ணாவோட லாஸ்ட் படம், தி லாஸ்ட் ஃபேர்வெல் படம். முக்கியமாக அந்த மாஸ் சீன்லாம் வரும்போது இந்த லைட்டு ஒரு மாதிரி பிளிங்க் ஆகும்போது வேற லெவலில் அந்த லைட்டு மெயினாக ஸ்கோர் பண்ணிட்டாங்க. அந்த லைட்டில் பயங்கர. நீங்கள் வந்து இங்கே இருந்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக இங்கே வந்து பாருங்கள். முக்கியமாக இந்த ரிட்ஜ் சினிமாஸோட ஸ்க்ரீன் 1 கரெக்டாக RXL. ஸோ ரெண்டுமே செம்மையாக இருக்கும். இது ஆல்சோ வந்து பயங்கரமாக இருக்கும். மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. சீட்டு செம்ம சாஃப்ட், கம்ஃபர்ட் சீட்டு, செம்ம கம்ஃபர்டபுள், பயங்கர கம்ஃபர்ட் சீட்டு, நல்ல குஷனோட சூப்பராக இருந்துச்சு. சவுண்டு குவாலிட்டியுமே வந்து சூப்பராக இருந்துச்சு. அந்த அங்கே ஏதாவது குத்தம் டம்முக்கு இங்கே நமக்கு நெஞ்செல்லாம் டிப் டிப்னு. ஆமாம் அந்த மாட்டாச்சு. ஸ்நாக்ஸு ரேட்டு டாய்லெட் ஆறு எங்களுக்கு நாங்கள் அந்த பக்கம் நாங்கள் போவே கிடையாது. ஏன்னா நாங்கள் வந்து லேட்டு. நாங்கள் வந்து ½ அன் ஹவர் லேட்டு. ஷோ வந்து 9 மணிக்கு நாங்கள் உள்ளே போய் உட்காருனா மணி 9:38 நினைக்கிறேன். நாங்கள் வந்துடும் லேட்டு. திரும்ப கிளம்புறோம், உடனே கிளம்புறதுனால நாங்கள் பார்க்கல. செம்ம கும்பல்றோம் சாமி. இந்த பேக் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா வெளியவே வாங்கி வச்சிட்டாங்க. நாங்கள் படம் பார்த்து முடிச்சுட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் அந்த பேக் கொடுங்க போய் நின்றுருக்கேன். அது ஒரு முக்கால் தெரியுமா? ஆமாம், அதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஆனால் இன்னொன்றா நல்லா பேசினாங்க. கோவமால எதுவும் பேசாம இல்லைடா, ஒவ்வொருத்தையும் கோவப்பண்ண பார்த்துருக்கியா? என்ன நம்ம பேக அப்புறம் அங்கே போய் எடுத்துக்கப்பா நம்ம ஊர் அப்படிமாங்க. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நீட்டாக வந்து இதாங்க. ஸோ சமயம் வச்சு வாங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான தேட்டர் நிறைய இருக்குது. கோபுரம், ரிட்ஜி, ரேடியன்ஸ், பிரியா காம்ப்ளெக்ஸ், அதுன்னு எக்கச்சக்கமான தேட்டர் நிறைய இருக்குது. ஸோ அதில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட்னா இந்த ரிட்ஜி சினிமாஸ், ரிட்ஜி ஷால ஸ்க்ரீன் 1 மறக்காம போய் ட்ரை பண்ணி பாருங்க. வேற லெவல். மதுரை பக்கம் யாராவது வந்தீங்கன்னா கூட போய் வந்து பார்க்கலாம், நல்லாயிருக்கும். ஸோ நானும் திருப்பி இந்த படத்துக்கு வரணும். வேற ஏதாவது படத்துக்கு ரொம்ப வேற ஏதாவது படத்துக்கு மறுபடியும் ரிட்ஜி வருவோம். ரிட்ஜி கண்டிப்பாக நானும் பங்காளி அந்த பங்காளி 3 பேர் சேர்ந்து நிதானமாக பொறுமையாக தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸை நாங்கள் பண்ணுவோம் முடியும். ஏன்னா நீங்கள் அவசரத்தில் எல்லாம் முடிஞ்சு போச்சு. நீங்கள் ரொம்ப லாங்னா வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 9 மணி ஷோ வராதிங்க, மத்தியானம் ஷோ வந்துடுங்க. அதுதான் கரெக்டாக இருக்கும். ஆமாம், நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், மத்தியானம் ஷோ வந்துருக்கோம் நாங்கள். சரி அவ்வளோ அந்த வீடியோ. ஸோ சும்மா அந்த தேட்டர் ரிவ்யூ மட்டும்தான் பண்ணியாச்சு, கிளம்புவோமா? ஸோ படம் வேறு லெவல். அது வந்து அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தனியாக வந்து வரும். இது வந்து சும்மா அந்த தேட்டர் ரிவ்யூ மட்டும்தான். ஆஃப் பண்ணிக்கோமா? வெயில் எக்கச்சக்கமான வெயில்டா. வெயில் காலையில் ஆனால் காற்று போட்டு இல்லை. இப்போ வந்து வெயில் சத்தியமாக நான் இவ்வளோ வெயில் நான் எதிர்பார்க்கவே இல்லை. மணி கிட்டத்தட்ட 3:30 ஆச்சு. இல்லை 3:30 ஆச்சு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மொட்டை வெயில் மாற்றி வெயில் அடிக்கிட்டு 3:30க்கு மண்டை காயுது. சரி கிளம்புவோம். சேனல் ஏதாவது புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிட்டு பாருங்க. மேலே முடியல. பை 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 பை.